வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா கேரமல் பிரெட் பாப்கார்ன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 4 பிரெட், 100 ml மில்க், 6 டீஸ்பூன் சுகர், 50 கிராம் பட்டர். வாங்க பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்கோல் வச்சு பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீசஸில் இருந்து பாக்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரெட்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, பிரெட்டை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. வாங்க பிரெட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் பேன் வச்சாச்சு. இப்போ பேனில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்காம நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ் நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது. பாருங்க, நல்லா சாஃப்டாக இருந்த பிரெட்டு இப்போ நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ இதை வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வர பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ நம்ம பேனில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்கை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சுகர் கூட மில்க் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் பட்டர் சேர்த்தாச்சு. பட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வர நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்க, நல்லா கெட்டியாகிட்டே வருது. இந்த மாதிரி கெட்டியாக வர நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததும் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சிருக்கிற ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட் பீசஸ் சேர்த்துக்கலாம்.
பீசஸ் வந்து நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டையும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, பிரெட் கேரமல் பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வேற பிளேட்டுக்கு மாத்திட்டு நம்ம நல்லா ட்ரை ஆனதும் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க, ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. கேரமல் பிரெட் பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கும் சரி, இதை வந்து மில்கோட சேர்த்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்க சாப்பிட்டுக்கலாம்.